ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னா, எங்கள் அத்தை வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஊர்லேருந்து வந்தால் சும்மாலாம் வர மாட்டாங்கல்ல, கொஞ்சம் திங்ஸ்லாம் நிறைய ஊர்லேருந்து கொண்டு வருவாங்க. இந்த வாட்டி திங்ஸ் ஊர்லேருந்து மட்டும் இல்லை, எங்கள் அப்பா வேறு கொடைக்கானல்லேருந்து கொண்டு வந்து உசிலம்பட்டியில் கொடுத்து, உசிலம்பட்டியிலேருந்து எங்கள் அத்தை மொத்தம் ஒரு 3 கட்டப்பை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் யாராச்சும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கட்டப்பை ஓப்பன் பண்ணலாமா, என்ன இருக்குன்னு. பயங்கர டைட்டாக பஸ்ஸில் வர்றதுனால எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைட்டாக லாக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு இட்லி துணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து கேட்டிருந்தேன் இட்லி துணி வேணும், என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தேங்காயெலாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஊரில் இருந்து. ஏன்னா இங்கெல்லாம் வந்து ரொம்ப காசு அதிகமாக இருக்கும்ல, அங்கேனா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காசெல்லாம், அதனால் தேங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஐ திங்க் இது வந்து கொடைக்கானல்லேருந்து வந்த பை. எங்கள் அப்பா வந்து எங்கள் தோட்டத்தில் பறித்த மொந்த வாழை காய் கொடுத்து விட்ருக்காரு. பஜ்ஜி மாதிரி எதனா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்னென்ன கொடுத்து விட்றோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எங்கள் தோட்டத்தில் பறித்த அவகேடோஸ் கொடுத்து விட்ருக்காங்க. அப்புறமா என் பொண்ணுக்கு வந்துட்டு கொய்யாக்கானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் அப்பா எங்கள் தோட்டத்தில் நிறையா கொய்யாக்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொய்யாக்கா கொடுத்து விட்றேன்னு சொன்னார். ஃபுல்லாக கொய்யாக்கா. அப்புறமா இது வந்து எங்கள் பக்கத்தில் நெய்பர்ஸ் அவங்க தோட்டத்தில் இருந்து பறித்த பேரி. அப்புறமா வந்துட்டு இந்த குட்டி குட்டி மலை நெல்லிக்காய் நிறையா. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்திலே பறித்த ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு. அப்புறமா இது வந்து நாங்கள் வந்து இது வந்து ஷேர் புட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடையிலலாம் பார்த்துருப்பீங்க. இது என்ன பழுக்கலை, காயாக இருக்குது. பழுத்துச்சுன்னா வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரும் இல்லாமல் எல்லோ கலரும் இல்லாமல் அது ஒரு மாதிரி கலரில் வரும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஃபேஷன் ஃப்ரூட் இது கொடுத்து விட்ருக்காங்க. அப்புறம் இது வந்து எங்கள் அத்தை இங்கேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னென்னா பசுந்தயிர், மாட்டுப்பால் நம்ம அங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்ல, அப்படி மாட்டுப்பால் வாங்கி தயிர் அங்கே வந்து பால் காய வச்சு உரம் மட்டும் ஊற்றி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா இங்கே வரப்போ தயிர் ஆகிடும். எப்போ வந்தாலுமே இது மட்டும் கரெக்டாக மறக்காமல் கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தயிர்னா ரொம்ப பிடிக்கும், அதனால். அப்புறம் இந்த கட்டப்பையில் வேறு என்ன இருக்குது, எங்கள் அப்பா வந்து அங்கே வந்து அவரை போட்டிருக்காங்க. இப்போ விவசாயம் வந்து அவரை தான் போட்டிருந்தாங்க. அதனால் அந்த அவரை பயிர் வந்து பயிராகவே உரிச்சு கொடுத்து விட்ருக்காங்க. காயாக எடுத்துகிட்டு வந்தால் நிறைய இடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிரை உரித்து பயிராக கொடுத்துருக்காங்க. இது இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது இதில், அவ்வளோதான். இது இன்னொரு பாட்டில் தயிர். ஏன்னா இப்போ நான் எங்களுக்கு மட்டும் கொண்டு வர மாட்டாங்க. இங்கே வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிற எங்கள் ஹவுஸ் ஓனர் ஆண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து கொண்டு வருவாங்க. எது கொண்டு வந்தாலுமே எல்லாருக்கும் சேர்த்து கொண்டு வருவாங்க. அதனால் இது ஒரு பாட்டில் தயிர், அது ஒரு பாட்டில் தயிர், 2 பாட்டில் தயிர். அப்புறம் இப்போ இந்த கட்டப்பை ஃபுல்லாக அதுதான் இருக்குது. ஃபுல்லாக கொய்யாக்காய், பேரி, ஃபேஷன் ஃப்ரூட்டு, நெல்லிக்காய், ஆரஞ்சு, அப்புறமா இன்னொன்று என்னது அவகேடோஸ், அதான் இருக்குது இந்த கட்டப்பை ஃபுல்லாக. ஓகே, அடுத்த கட்டப்பையில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இதில் எங்கள் அத்தைக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஊர்லேருந்து என்னோடய சாரீஸ் 2-3 சாரீஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். அந்த சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போன வாட்டி ஊருக்கு போனப்போ வச்சுட்டு வந்த டாப்ஸ் எல்லாம் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னோடய டாப்ஸு ஒரு 3 டாப் போன வாட்டி போயிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அது 3 அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறமா நம்ம ஊர்லேருந்து பூ கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம பூந்தோட்டம் இருக்குது, நம்மளுக்கு பூ கட்டி எடுத்துகிட்டு வரலன்னா எப்படி. அதனால் இது வந்து ஆனால் நம்ம வந்து மல்லி தான் வச்சுருக்கோம். இது வந்து முல்லை வாங்கி கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்போ வந்தாலும் இதுவும் மேண்டட்ரி. தயிர் இந்த பூ மட்டும் எப்போவுமே மேண்டட்ரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எஸ், இது ஃபுல்லாக இவ்வளோ பூவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறமா இதில் வேறு என்ன இருக்குது, இதில் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு. அப்புறம் பாப்பா ட்ரெஸ்லாம் போன வாட்டி கொஞ்சம் ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க.
இந்த பை ஃபுல்லாக அதான் இருக்குது, ட்ரெஸ்ஸாக இருக்குது ஃபுல்லாக. நான் ஊர்லேருந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்குது இதில். இது இன்னொரு கட்டப்பை. மொத்தம் 3 கட்டப்பை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வந்தது என்னமோ ஒரு ஆள் தான், ஆனால் 3 கட்டப்பை. ஒரு கட்டப்பை கொடைக்கானல்லேருந்து வந்துருச்சு, இன்னும் 2 கட்டப்பை இங்கேருந்து. இது வந்து பாப்பாவுக்கு வந்து தொட்டி சேலை. இங்கே நார்மல் சாரீ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். போன வாட்டி எடுத்துகிட்டு போக சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டு வந்தோம். அதனால் இது வந்து ரேஷன் சேலை. அதுக்கப்புறம் இதுவும் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன். இன்னொரு புடவை, என்னோட புடவை. அதுக்கப்புறம் எங்கள் அத்தைக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறமா இது வந்து ஊர்லேருந்து எப்போவுமே வந்தால் வாங்கிட்டு வர மேண்டட்ரி ஸ்நாக்ஸ் முறுக்கு. இது வந்து அங்கே பக்கத்துலேயே ஒருத்தவங்க வந்து போடுவாங்க, அங்கே போய் வாங்கிட்டு வருவாங்க, ஹோல்சேலாக வாங்கிட்டு வருவாங்க. இதுவும் இப்போ நான் காமிக்கிற எல்லாமே எங்களுக்கு மட்டுமே யோசிக்காதீங்க, எல்லாருக்குமே சேர்த்து. அவரோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஹவுஸ் ஓனர் ஆண்டி, அந்த மாதிரி எல்லா பேருக்குமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த முறுக்கு மட்டுமே 3 பார்சல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறமா வந்துட்டு லெமன் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லெண்ணெய் ஒரு லிட்டரோ 1.5 லிட்டரோ அவங்க வந்து கொஞ்சம் யாரோ ஊர்லேயே வந்து கொஞ்சம் கம்மியாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நல்லெண்ணெய். அடுத்து இது வந்து கீரை, இது சாயந்தரம் பறித்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க, மிளகு தக்காளி கீரை. அதுக்கடுத்து இதெல்லாம் வந்துட்டு பொடியெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. எப்போவுமே வந்துட்டு இங்கே ஃபேன் போடாதனால கொஞ்சம் செட் ஆகுது. இது வந்துட்டு என்கிட்ட மைக் இல்லை, நான் ஃபேன் போட்டேன்னா ரொம்ப சவுண்டு கேட்காதுல்ல, அதனால் நான் ஃபேன் போடாமல் வந்துட்டதுனால வேர்க்குது. இது வந்து என்னென்னா பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. எப்பவுமே முருங்கைக்கீரை பொடி, அப்புறமா கருவேப்பிலை பொடி, இதெல்லாம் நாங்கள் சாதத்தில் இல்லை இட்லி தோசை இதுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதுதான், இது என்ன பொடின்னு தெரில, ஆனால் அது அத்தைகிட்ட கேட்டால் தான் தெரியும். ஏதோ ஒரு பொடி, எந்த பொடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரில. இதுலேயே ஒரு வாழைக்காய் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்வீட்டு, இது வந்து ஒரு ஸ்வீட்டு. இது இங்கே தெரியுமான்னு தெரில நிறைய பேருக்கு. இதுவுமே அங்கே ஹோம்மேடாக போடுவாங்க. இது வந்து வெளியில் வந்து கருப்பட்டி, உள்ளுக்குள்ளே வந்து ஜீனி வச்சுருப்பாங்க. இது சாப்பிட்றதுக்கு செம்ம எம்மியாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றப்போ ஒரு குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போடுறேன். இது வந்துட்டு 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுவுமே நாங்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுவோம். இது வந்து இது மாதிரி இந்த 2 பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பை ஃபுல்லாக லெமன் தான் இருக்குது. அப்புறமா வந்துட்டு இது வந்து ஆக்சுவலி இந்த காய் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில. இதுக்கு பேர் வந்து ஈரப்பலான்னு சொல்லுவாங்க இந்த காய். இது வந்து ஆக்சுவலி இந்த உடம்பு ரொம்ப ஹீட்டானா, அப்புறமா வந்து இந்த பைல்ஸு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்கலாம் வந்துட்டு இது சாப்பிட்டா வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து இதுக்காக ஸ்பெஷலாக இது கொடைக்கானல்லேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அவர் கொஞ்சம் உடம்பு ஹீட் ஆனதுனால வயிறெல்லாம் புண்ணாயிருச்சு, அல்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இது வந்து ஸ்பெஷலாக இதுக்காக தான் இந்த வாட்டி கொடைக்கானல்லேருந்து பெரிய பார்சலே வந்தது வந்து இதுக்காக தான், ஈரப்பலா அப்படின்ற இந்த காய்க்காக தான். அந்த காய் வந்து எத்தனை 3 காய் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறமா இதெல்லாம் வந்துட்டு பொடி தான். இதில் வந்து 2 பொடி இருக்கும். மொத்தம் வந்து இப்போது 4 பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் 2 உள்ளே இருக்குது. இது ஒன்று, இது ஒன்று. அப்போ அது ஒன்று காமிச்சேன்னா மொத்தம் 3 இருக்கா. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நானும் என் பொண்ணு எல்லாருக்கும் வந்து எங்களுக்குலாம் காரம் போட்டு, சுரேஷுக்கு வந்துட்டு சொன்னேன், என் ஹஸ்பண்டுக்கு வந்து சொன்னேன்ல அவருக்கு வந்து வயிறு புண்ணாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு வந்து சுத்தமாக உரப்பே இல்லாமல் அவருக்கு தனியாக ஒரு பொடி, அதனால் மொத்தம் 4. ஆக்சுவலி 2 பொடி தான். ஒன்று வந்து முருங்கைக்கீரை பொடி, இன்னொன்று வந்து கருவேப்பிலை பொடி. ஆனால் வந்துட்டு வித்தவுட் சில்லி ஒன்று, வித் சில்லி ஒன்று, அதனால் மொத்தம் 4 பேக்கு. சுரேஷுக்கு வந்து வித்தவுட்டு, எங்களுக்கு வந்து வித்து, அவ்வளோதான். அடுத்து இதில் ஃபுல்லாக லெமன் தான், அவ்வளோதான். இப்போ நான் வந்துட்டு ஓவராலாக உங்களுக்கு வந்துட்டு பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். எவ்வளோ திங்ஸு ஒரு ஆள் ஊர்லேருந்து கேரி பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆக்சுவலி
இப்போ இதில் இருக்கிற எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணலை, பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி அங்கேருந்து ஒரு ஆள் இது எல்லாத்தையும் நம்மளுக்காக செமந்துட்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த அன்பு தான் வேறு லெவலில். எங்கள் அத்தை எப்போவுமே எல்லாமே கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து எங்கள் அப்பா வந்து அங்கேருந்து வேறு கொடுத்து விட்டு கொண்டு வந்ததுனால கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அவ்வளோதான். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு பேக் கேமராவில் போட்டு காமிக்கிறேன் என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் கொண்டு வந்தது. பூ, பொடி, முந்த வாழைக்காய், ஸ்நாக்ஸு, தயிர், அந்த ஈரப்பலா, கீரை, எண்ணெய், ஸ்வீட்ஸு, அப்புறம் இந்த இதுக்குள்ளே ஃபுல்லாக இன்னும் இல்லாமல் அந்த ஒரு ஈரப்பலா, அப்புறம் இந்த கட்டப்பை ஃபுல்லாக திங்ஸு, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்குது. அடுத்து இது ஃபுல்லாக அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்தது, கொய்யா, பேரி, அதெல்லாமே அதில் இருக்குது. அவ்வளோதான். ஸோ எஸ், அவ்வளோதான். கொண்டு வந்த எல்லா திங்ஸையும் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறையவே போடுவோம். இந்த மாதிரி விலாக்ஸ் இனிமேல் ரெகுலராக கொஞ்சம் நிறையா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.